கடந்து வந்த பின்புதான் புரிகிறது, இன்னும் அழகாய் வந்த பாதையை கடந்திருக்கலாமோ என்று. மீண்டும் நடக்க நினைக்கையில் பயணம் முடிந்து விடுகிறது. கீழே விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள். நம் ஒவ்வொருவர் வாழ்வும் வழுக்கல் நிறைந்ததுதான். நாம் எப்போது கீழே விழுவோம் என்றும் மேலே எழுவோம் என்றும் யாருக்கும் தெரியாது. உன்னை விட்டு விலகி செல்பவற்றை சந்தோஷமாக வழி அனுப்பி வை. வாழ்க்கை ஒரு சிறந்த பரிசை தயாராக வைத்திருக்கிறது என்று அர்த்தம். தனது பாதையை தானே தேடிக்கொள்ளும் தண்ணீராக இரு. அடுத்தவர் பாதையை தடுக்கும் பாறாங்கல்லாக இருந்து விடாதே. நீ உன் வலது காலை முன்னே எடுத்து வை. உன் இடது கால் தானாகவே முன்னால் வந்துவிடும். சூரியனாக பிரகாசிக்க சந்தர்ப்பம் இருக்கும்போது ஏன் மெழுகுவர்த்தியைப் போல் வெளிச்சம் தர வேண்டும்? சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும். பாதை இலகுவா கஷ்டமா என்று பார்க்காதீர்கள். நீங்கள் செல்லும் பாதை சரியானதா என்று மட்டும் பாருங்கள். போகும் இடத்தை அடைந்து விடலாம். நீங்கள் இருக்கும்போது உங்களை கண்டு அஞ்சுபவன் நீங்கள் இல்லாதபோது உங்களை வெறுப்பான். மேலே ஏறும்போது சந்திப்பவர்களிடம் இனிமையாக பழகுங்கள். ஏனெனில் கீழே இறங்கும்போது அவர்களைத்தான் நீங்கள் சந்திப்பீர்கள். மனதில் உறுதியுள்ளவனும் உள்ளத்தில் திடமுள்ளவனும் உலகை தனக்கு வேண்டிய முறையில் அமைத்து கொள்கிறான். தொலைவில் தெரிவதை பற்றி சிந்திக்காதவனுக்கு துன்பம் அருகில் காத்திருக்கிறது என்று தெரியாமலே போகிறது. பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதீர்கள். காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன. எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. நன்றி, வணக்கம்.